நகையை திருடின காசுல ரோட்ல கடையை போட்டு நீயும் அசிங்கப்பட்டு எங்களையும் ஏண்டி அசிங்கப்படுத்த நல்லா கேட்டுட்டு தான் வந்தேன். ஆனா ஒண்ணுமா, அவ இது எதுக்குமே அசர்ற மாதிரி தெரியல. அப்படியே கல்லு குண்டு மாதிரி நிக்கிறான். ஏங்க என்னங்க இவ ஷோ இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? கடைக்கு வரவங்க போறவங்க கிட்ட எல்லாம் அண்ணா மீன் வேணுமா, அண்ணா முட்டை வேணுமா, அண்ணா மட்டை வேணுமான்னு பல்ல காட்டிக்கிட்டு கூவி கூவி வித்துக்கிட்டு இருக்காப்பா. அங்கேயே நாக்க புடிங்கிட்டு சாகலாம் புலருது. நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்தணும்னு பிளான் பண்ணி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்தடுத்து ஒவ்வொருத்தனா வந்து நம்ம கிட்ட இந்த அசிங்கத்தை கேட்கணும். நாம மறுபடியும் இந்த சூடு சொரணை எல்லாம் விட்டுட்டு மூஞ்சிய வேற எங்கனா தான் தூக்கி வச்சுக்கணும். என்னங்க கிளம்புங்க. எங்க? அவளை பாக்குறதுக்கு தான். எதுக்கு? அவ இப்படி பண்றது என்னால ஏத்துக்க முடியாதுங்க. என்ன பண்ண போற? அவகிட்ட போய் சொல்ல போறேன். என்னன்னு சொல்ல போற? அந்த வேலையே செய்யக்கூடாதுன்னு. நீ சொன்னா அவ கேப்பான்னு நம்புறியா நீ? இந்த வீட்டை விட்டு போனதுல இருந்து அவ என்னைக்கு நம்ம பேச்ச கேட்டிருக்கா? அவ இதுவரைக்கும் பண்ணது எப்படியோ, ஆனா இப்போ அவ ரோட்ல நின்னுகிட்டு தட்டு கடை வியாபாரம் பண்றத பாத்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியாது. வாங்க போலாம். இதெல்லாம் நமக்கு தேவையா சீதா? பா, என்னப்பா பிரச்சனை உங்களுக்கு? அதான் அம்மாவே கூப்பிடுறாங்கல்ல, போயிட்டு வாங்கலப்பா. அம்மா, அவர் அப்படியே நாள் முழுக்க யோசிச்சுக்கிட்டே இருக்கட்டும். நம்ம போலாம் வாங்க. ஏமா அவரை பாத்துக்கிட்டு இருக்கீங்க? அவர்லாம் வரமாட்டாரு. அவருக்கு பொண்ணு மேல இன்னும் பாசம் இருக்கு. நீங்க வாங்க, நம்ம போவோம். டேய் இருடா, நாங்களே போயிட்டு வந்துடுறோம். சீதா, வண்டி சாவி எடுத்துட்டு வா. இந்தா இங்க காட்டு. நானே வெங்காயம் மிளகாய் எல்லாம் கடையில போய் வாங்கிட்டு வந்துடுறேன். போ. எவ்வளவு ஆச்சு? என்ன சாப்பிட்டீங்க? 2 பிளேட் இட்லி, 4 முட்டை தோசை. 150 ரூபாய் கொடுங்க. கண்ணு ஒரு நிமிஷம். தம்பி, கணக்கு தப்பா சொல்லிக்கிறீங்க. நீங்க சாப்பிட்டது 6 முட்டை தோசை, 2 ஊட்டிய. என்னம்மா சாப்பிட்ட எங்களுக்கு தெரியாதா என்ன சாப்பிட்டோன்னு? அண்ணன், உங்களுக்கு தெரியல மறந்துட்டீங்கன்னு தானே சொல்றாங்க. 226 ரூபாய் கொடுங்க. என்ன 2 பேர் விளையாடுறீங்களா? இத பாருங்க, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாதீங்க. நாங்க ஏன் பொய் சொல்ல போறோம்? நீங்க சாப்பிட்டது தானே சொல்றோம். நாங்க சாப்பிட்டது 150 ரூபா தான் ஆச்சு. இந்த அப்படி. ஹலோ, ஒரு நிமிஷம் நில்லுங்க. இத பாருங்க, மரியாதையா சொல்றேன், காசு எடுத்து வச்சுட்டு கிளம்புங்க. என்ன கலட்டா பண்றியா? யாரு, நீயா நானா? என்ன மலரு, என்ன பிரச்சனை? அதிகமா சாப்பிட்டுட்டு காசு கம்மியா கொடுத்துட்டு எஸ்கேப் ஆக பாக்குறான் பாண்டி. ஏய், வாடா போடான்னு பேசுன மரியாதை கெட்டு போயிரும். ஏய், என்னடா பண்ற? சட்டையில வந்து கையை என்ன பண்ற? பாண்டி, பாண்டி. வா. என்னடி இதெல்லாம்? ஏம்மா என்ன காரியம் செஞ்சு வச்சிருக்கேன்? நீ செய்ய வேண்டிய வேலையா இதெல்லாம்? மா, இந்த நடு ரோட்ல வந்து நிக்கதா அவ்வளவு அவசரமா? எங்க பேச்ச மீறி கல்யாணம் பண்ணிக்கிட்டியா?
உங்க அப்பா அங்க தலை குனிஞ்சு நிக்கிறத பாருடி. அந்த மனுஷன் என்னைக்காவது இப்படி இருந்திருக்காரா? ராஜா வந்து இன்னைக்கு அவரை கேள்வி மேல கேள்வி கேக்குறான். நீ செஞ்ச இந்த காரியத்தினால அந்த வீட்ல எங்களுக்கு இருக்கிற மரியாதையே போச்சு. மா, நான் வேணும்னு எதுவுமே செய்யலையேம்மா. அண்ணியோட அப்பா செஞ்சதெல்லாம் சரியாமா? அத பத்தி பேசுறதுக்கு நான் இங்க வரல. அது உன் பிரச்சனை. நான் உங்க அப்பாவுக்காக இங்க பேச வந்திருக்கேன். இப்படி உன்னை பாக்குறதுக்கா நாங்க உன்னை பொத்தி பொத்தி வளர்த்தோம்? நீ இப்படி ரோட்ல நின்னு யாரார் கூடயோ சண்டை போடுறத பாக்கணும்னு எங்க தலையில எழுதி இருக்கு. அம்மா, அது என்ன விஷயம்னு தெரியாம பேசாதம்மா. எந்த விஷயமும் எங்களுக்கு தெரிய வேண்டாம். உன்னை இப்படி பாக்குறதுக்காகத்தான் பல வருஷம் நாங்க தவம் கிடந்தோம் போல இருக்கு. சீதா, போதும். அவகிட்ட பேசி என்ன ஆக போகுது? புரிஞ்சுக்குவா போறா? வா போலாம். பா, என்னப்பா இதெல்லாம்? என்னடி அப்பா? ராஜா வந்து சொன்னதும் உன்னை பார்த்து 4 வார்த்தை பேசி புத்தி சொல்லான் தான் வந்தேன். ஆனா இங்க வந்தா ச்சே, நீ எல்லாம் திருந்தவே மாட்ட. உன்னை எல்லாம் நம்பி என்ன ஆக போகுது? உன்னை மழைக்கும் வெயிலுக்கும் வெளியில விடாம பார்த்து பார்த்து வளர்த்தவர் அவரு. ஆனா நீ அவசரப்பட்டு இப்படி ஒரு வாழ்க்கையை தேடிக்கிட்டல்ல. நீ அந்த வீட்டை விட்டு போனப்ப இருந்த வேதனையை விட நீ இப்படி ரோட்ல நிக்கிறத பார்த்து என் வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடி. அம்மா, நீ அந்த நகையை எடுத்துக்கிட்டு போயிட்டேன்னு சொன்னப்ப கூட சரி, நீ ஏதோ நல்லபடியா பொழைச்சுக்குவே நினைச்சேன். ஆனா இப்படி நீயும் நடு ரோட்ல நின்னு எங்களையும் நடு ரோட்டுக்கு கொண்டு வருவேன்னு நான் நினைச்சு கூட பாக்கல. உன்னை பெத்ததுக்கு நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். மனசு குளிர்ந்து போச்சு. அம்மா, நான் சொல்றத ஒரு நிமிஷம் கேளுமா. நீ எதுவும் சொல்ல வேண்டாம். மா மா சார், நீங்க சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. நீ அழாத கண்ணு. அல்லா தப்பும் எங்க மேலதான். அத்தை, நீங்க என்ன செஞ்சீங்க? அவங்க ராஜா பேசின கோவத்துல பேசிட்டு போறாங்க. இந்த சூழ்நிலையில யாரா இருந்தாலும் இததான் செய்வாங்க. ஆமா கண்ணு. என்ன மன்னிச்சிருமா. டேய் போடா போ, எட்டு வை இதெல்லாம். சண்டை போடுறான். நீ வா கண்ணு. உமா, என்ன பண்ற உமா? என்ன உமா, இதெல்லாம் என்கிட்ட சொன்னா நான் செய்ய மாட்டேன். நான் சொல்லும் எப்படி போகுது பார். இதெல்லாம் மட்டும் நல்லா பண்ணுங்க. வேற ஏதாவது பண்ணணுமா? இல்ல, இந்த பெடிக்யூர் மெனிக்யூர் அத சொன்ன. ஆமா, அது ஒண்ணுதான் இப்ப குறைச்சல். உமாவுக்கு என் மேல் என்னடி கோபம் தீயாய் சுடுகிறது, இந்த விரலுக்கு என் மேல் என்னடி கோபம் பாலிஷ் போகிறது. கோபத்துல சொல்றதை விட கோச்சுக்கிட்டு சொல்றதுல ஒரு லாஜிக் இருக்குல்ல? சொல்லுமா, உனக்காக நான் என்ன பண்ணணும்? இது வரைக்கும் சொன்னது எதை நீங்க கரெக்டா பண்ணிருக்கீங்க? ஏய், உனக்காக நான் என்ன பண்ணணும்னு சொல்லு. மணல கயிறை திரிக்கட்டுமா, இல்ல தண்ணிய இந்த டவலாட்ட சுத்தட்டுமா? சொல்லுமா, சொல்லு சொல்லு. அவ என்ன பண்ணிருக்கா தெரியுமா? அவ கொண்டா கால கொடு. அதான் உங்க தங்கச்சி தான். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணாளா? அவளால எப்பவுமே பிரச்சனை தான். இப்ப என்ன பிரச்சனை பண்ணா? அவ ரோட்டோரமா கடை போட்டிருக்காளாம். என்ன கடை? கையேந்தி பவன்.
இது தட்டுக்கடையா? அதேதான். சரி, அதனால நமக்கு என்ன பிரச்சனை? உங்களுக்கு எதுவுமே ஒரு வார்த்தையில சொன்னா புரியாதுல்ல? அப்படி இல்ல. ரோட்ல போறவங்க வரவங்களெல்லாம் ஐயா வாங்க அண்ணா வாங்கன்னு சாப்பிட கூப்பிட்டு இருக்காளாம். சரி, உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? ஆமா, இது எப்படி எனக்கு தெரியும்னா, உங்க அண்ணன் இன்னைக்கு போய் வயிறு முட்டை சாப்பிட்டுட்டு வாய்க்கு ருசியா இருந்துச்சுன்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. அப்படியா சொன்னாவன்? ஆமா, அவளை போய் ஏண்டி இப்படி ரோட்டு கடையை போட்டு குடும்ப மானத்தை வாங்குறேன்னு கேட்டதுக்கு அவ சரிக்கு சரி திட்டி அனுப்பியிருக்கா. அவளை பத்தி நல்லா தெரியும், ஏன் அவகிட்ட வம்புக்கு போனோம்? உங்க அண்ணனுக்கு இருக்கிற ரோஷத்துல பாதியாச்சும் உங்களுக்கு இருந்தா நீங்க போய் அவகிட்ட ஏண்டி இப்படி எங்க குடும்ப மானத்தை நடு ரோட்ல வாங்கிட்டு இருக்கேன்னு கேட்டு பாருங்க. அம்மா அப்பா ஏதாவது சொன்னாங்களா? யாரு? நேர்லயே போயிட்டு வந்திருக்காங்க. என்ன சொன்னாங்களா அவங்க? அவர் என்ன சொல்லிருப்பாருன்னு உங்களுக்கு தெரியாதா? சரி சரி, நீ கோவப்படாம படுத்துங்க, நாம காலையில பேசிக்கலாம். படு. யாராச்சும் இத பார்த்து இந்த கன்றாவி என்கிட்ட கேக்குறதுக்கு முன்னாடி அவகிட்ட பேசி அந்த கடையை இழுத்து மூட சொல்லுங்க. எனக்கு அப்படியே மானம் போகுதுங்க. சரி சரி சரி, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ படுத்து தூங்கு. படு. போங்க. வேண்டாம், நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. இல்ல கால்ல. சரி சரி சரி, ஓகே. நீ சூடா இருக்க, நான் சூடா ஒரு டம்ளர் பால் எடுத்துட்டு வரேன். ரொம்ப முக்கியம். டேய் உமா, நீயா? என்ன இந்த நேரத்துல வந்திருக்க? எங்க ஒரு நாளைக்கு நிம்மதியா தூங்குனா அடுத்த நாள் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து தூக்கத்தை தூக்கிட்டு போயிருது. என்னென்ன உனக்கு பிரச்சனை? ஏன் உமா உங்ககிட்ட சொல்லலையா? ஓ, அவ ரோட்டு கடை போட்ட விஷயமா? என்னடா இவ்வளவு அசால்ட்டா கேக்குற? அது எந்த மாதிரி ஏரியா தெரியுமா? அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வரும்னு நினைக்கிறியா? யாருக்கு? அவளுக்கா? அவளாவது பிரச்சனைக்கு அசர் அவளாவது. அப்புறம் என்னென்ன? டேய், அவ அங்க நின்னு அசிங்கமா வியாபாரம் பண்றத பாக்கும்போது ரொம்ப கேவலமா இருக்குடா. கடைக்கு கண்டவன்லாம் வரான், குடிகாரெல்லாம் வரான். ஏண்டி எல்லாரும் இப்படி திரும்ப திரும்ப அசிங்கப்படுத்துறன்னு கேட்டதுக்கு என்ன பேச்சு பேசுற திரும்ப அங்க நின்னுகிட்டாவ. என்ன விடுறா, அம்மா அப்பா போய் அந்த கடையை காலி பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு அவங்களே திட்டி அமைச்சிருக்காடா. சரி, அதுக்கு நாம இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதா? என்னடா இப்படி கேக்குற? இல்லண்ணே, நான் சீரியஸா தான் கேக்குறேன். இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? டேய், நாளைக்கு முதல்ல போய் ஒழுங்கு மரியாதையா கடையை காலி பண்ணுங்கன்னு அவகிட்ட சொல்லிட்டு வா. அண்ணே, நான் ஒன்னு சொல்லவா? என்ன? அண்ணே, அது தட்டு கடையோ இல்ல தள்ளுவண்டி கடையோ, அது அவ சொந்த கடை. கடையை மூடுறதும் திறக்கிறதும் அவதான். முடிவெடுக்கிறது எல்லாமே அவதான். லாபமோ நஷ்டமோ எதுவா இருந்தாலும் அது அவளோட தான். டேய், நீ என்னடா சம்பந்தமே இல்லாம அவளுக்கு தொழிலதிபர் விருது எல்லாம் கொடுக்குற? நானும் தான் லட்சக்கணக்கில் காசை போட்டு ஊரெல்லாம் கூப்பிட்டு சூப்பர் மார்க்கெட் ஆரம்பிச்சேன். ஆமா, இப்பவும் ஓனர் மாதிரி கல்லால உட்காந்து காசை மட்டும்தான் வாங்கி போடுறேன். ஆனா அதுல உள்ள இருக்கிற ஒரு குண்டூசி கூட எனக்கு சொந்தம் இல்ல. ஏன் நிலைமையே இப்படி இருக்கும்போது எந்த மூஞ்ச வச்சுக்கிட்டு அவளோட கடையை போய் காலி பண்ண சொல்லுவேன்? அதுக்காக அவளை அப்படியே விட்டுருதா? அவளாவது கடையை போட்டோமா 4 காசை பார்த்தோமான்னு இருக்கா. என்னமோ பண்ணி தொலைட்டோம், விடுன. என்னோட மானமே டெய்லி இன்ஸ்டால்மெண்ட்ல போயிட்டு இருக்கு. இதுல நான் இங்க இருந்து குடும்ப மானத்தை காப்பாத்துறது. ஐயோ ஐயோ, உமா பால் கேட்டாலே, நீ வேற. டேய், என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறான்? அந்த கடையில குறைஞ்சது ஒரு நாளைக்கு 150 பேர் சாப்பிட்டு போறான். ஒரு தலைக்கு 30 ரூபா வச்சா கூட ஒரு நாளைக்கு 4500 ரூபாய் ஆகுது. அப்படி பார்த்தாலும் செலவெல்லாம் போக ஒரு நாளைக்கு 1500 ரூபாய் மிஞ்சும். அப்போ மாசத்துக்கு 45,000. பரவாயில்லையே, என் சம்பளத்தோட அதிகமா இருக்கும் போல இருக்க.
இவன் சொல்றது ஒருவேளை கரெக்டா இருக்குமோ? என்னய்யா? மலரே, நானும் கேட்கணும்னு நினைச்சுன்னு இருந்தேன். அது என்ன, அது காசு நாளா பிரிச்சு வச்சுனுங்கிற? 1ஆம் தேதி அன்னைக்கு வியாபாரத்துக்கு வாங்க போற கறி, மளிகை, காய்கறி செலவுக்கு 1. சரி. 2வது தாராவோட அம்மாக்கு நம்ம திருப்பி தர வேண்டிய கடன். சரி. 3வது செலவு போக அன்னைக்கு நமக்கு வந்த லாபம். 4வது அன்னைக்கு நம்ம பாக்குற வேலைக்கு நமக்கு நாமே கொடுத்துக்கிற சம்பளம். சரிதா. சரி மலரே, அப்போ நாள்ல இருந்து நாங்க 3 பேரும் உன் கையில காசை கொண்டாந்து குத்துறோம். நீ வீட்ல ராணி மாதிரி உட்காந்துக்கோ. ஏன்? வரவு செலவு கணக்குலாம் நீ பாத்துக்கிய, மத்ததெல்லாம் நாங்களே பாத்துக்கிறோம். அவன் சொல்றதும் சரிதான் கண்ணு. நீ வீட்லயே இருந்துக்கோ, கடையாண்டெல்லாம் வந்துக்க வேணாம். ஏன்? இல்ல, இன்னைக்கு உங்க அம்மா கடையாண்ட வந்து அழுவுறத பார்க்க சொல்ல என்னால தாங்க முடியல கண்ணு. ஆமா மலரு, அம்மாவுக்கு நீ கஷ்டப்படுறத பார்த்து அவங்களால தாங்கவே முடியலம்மா. என்னயா இது? பெத்து வளர்த்தவங்களுக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம். அம்மா, உங்க அப்பா ஒரு வார்த்தை பேசலனாலும் அவர் மனசுக்குள்ள எவ்வளவு வேதனைப்பட்டிருப்பாரு தெரியுமா? குழந்தையாட்டம் வளர்த்த புள்ள இப்படி வெயிலையும் மழையிலயும் ரோட்ல நின்னு வியாபாரம் பண்றத அவங்களால தாங்கிக்க முடியல கண்ணு. எல்லாரும் பேசி முடிச்சிட்டீங்களா? அப்பா அம்மா சொல்றது கட்டிதானே மலரே? அதுக்கு இப்ப நான் என்ன பண்ணும்? நாள்ல இருந்து நீ கடைக்கு ஒன்னும் வரவேணா மலரே. முடியாது. வேற ஏதாவது பேச இருக்கா? தபரு மலர் கடை புரிஞ்சுக்கோ. தபரு, உன் குடும்பத்து ஆளுங்களும் கொஞ்சம் கௌரவத்தை பாப்பாங்கல்ல. நேர்மையா உழைச்சு செய்யற வேலைக்கு எந்த கௌரவமும் பார்க்க தேவையில்லை. இந்த கடையை ஆரம்பிக்க ஐடியா கொடுத்தது யாரு? நீதான். கடையை ஆரம்பிக்க எல்லா ஏற்பாடும் பண்ணது யாரு? நீதான். கடையில எத்தனை ஐட்டம் என்னென்ன போடணும்னு சொன்னது யாரு? நீதான். இப்படி இது எல்லாமே நான் பண்ணிட்டு கடைக்கு எப்படி வராம இருக்க முடியும்? ஏய், இங்க பாருங்க, இது நம்மளோட கடை. இதுல நம்ம 4 பேருக்குமே பொறுப்பு இருக்கு. சும்மா பாதியிலே ஒருத்தரை கழட்டி விடுறதெல்லாம் கொஞ்சம் கூட சரியே இல்ல. யார் என்ன சொன்னாலும் நம்ம கடைக்கு நான் தான் முன்னாடி நின்னு வேலை செய்வேன். சரி சரி, போய் தூங்குங்க. காலைல எந்திரிச்சு சீக்கிரம் போய் பொழப்ப பார்க்கணும். இந்தா இதையும் வை. சீதா, சீதா, என்னங்க? அது ஒண்ணும் இல்ல சீதா, நான் போய் நீலகண்டனை பார்த்துட்டு அப்படியே ஒரு டீ சாப்பிட்டு வந்துடுறேன். சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க. ம். அத்தை, நானும் அம்மாவும் கொஞ்சம் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாமா. என்ன விஷயம் மேகலா? அதே வேற ஒண்ணும் இல்ல சம்பந்தியம்மா. சொந்தக்காரங்க விசேஷம் வருது அடுத்த மாசம். மேகலாவுக்கு துணி எடுத்து தைக்கணும், அவ்வளவுதான். சரி மேகலா, சமையல முடிச்சிட்டு போயிட்டு வாயே. ஏற்கனவே லேட் ஆயிடுச்சு அத்தை. இன்னைக்கு ஒரு நாள் நீங்க பாத்துக்கோங்க. வாமா போலாம். சம்பந்தி, போயிட்டு வர சம்பந்தி. அத்தை, இன்னைக்கு துணி அயன் பண்ண கொடுக்க மறந்துட்டேன். அப்படியே அவரோடது, விஜயோட யூனிஃபார்ம், என்னோடது எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன்.
மறக்காம அயன் பண்ணி வச்சிருங்க. ஆ, அது ஆ, எனக்கு சரியா வராது அத்தை. நான் அயன் பண்ணா அவருக்கு வர பிடிக்காது, என்னை திட்டு வரத்த. சொல்ல மறந்துட்டேன் அத்தை. அரிசி உளுந்தெல்லாம் ஊற வச்சிருக்கேன், கிரைண்டர்ல போட்டு ஆட்டி எடுத்து வச்சிருங்க. ம், சரி. சரி வாமா போலாம். சம்மந்தி இதை நான் கடிச்சிட்டேன், இதை அரைஞ்சிடாதீங்க, தூக்கி போட்டுருங்க.